ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் கன்னி ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் கூட ராசி அதிபதி சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறது மிக மிக சிறப்பு. அனைத்து விதமான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரும். ஒரு அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் ஒன்று நடக்கணுமா, தாராளமாக நடக்கும். உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணுமா, உங்களுடைய தாயின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கணுமா, இது எல்லாமே தாராளமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கணுமா, தாராளமாக நடக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல தான் ராசிக்கு 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட புதன், ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், 2ஆம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான். இவங்கெல்லாம் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு லைஃப். ஓகேங்களா? நீங்கள் இது வரைக்கும் நினைக்க போகிற எல்லா விஷயங்கள் எல்லாமே கை மேலே நிற்கும். எல்லாமே கரெக்டாக நடக்கும். எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. வீட்டில் பெரியவங்க கிட்ட எப்பயுமே ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பெரியவங்க கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னா அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. பெரியவங்க நம்ம வீட்டில் இருக்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல ஃபர்ஸ்ட் நபர்கள், முதல் நபர்கள் அவங்க மட்டும்தான். அதனால் அவங்க கூட ரொம்ப இணக்கமாக நடந்துக்கோங்க. அவங்க சொல்கிற விஷயங்களை எல்லாமே காது கொடுத்து கேளுங்க. அவங்க சொல்கிறபடி நடந்துட்டிங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ராசி அதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான், சுக்கிரன், சூரியன், குரு இவங்களுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல பதியுது. புதிய முயற்சிகளில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்துக்குவாங்க. உங்களுக்கு ரொம்ப நாளாக சில விஷயங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. சார் எனக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் மாற்றி கொடுங்க, அங்கே அங்கே என்னால் சிறப்பாக எல்லா வேலையும் பார்க்க முடியும் அப்படின்னு ரொம்ப நாள் கேட்டு இருந்திருப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இந்த டயத்தில் நடக்கும். ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அரசாங்க வேலைகளில் இருந்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் வெளிநாடு போகலாங்கிற ஒரு ஐடியாலாம் இருப்பீங்க. அந்த வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கன்னி ராசிக்காரங்களுக்கு தாராளமாக இந்த டயத்தில் அமையும். வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு தாராளமாக கன்னி ராசிக்காரங்க போகலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா வருமானம் தரக்கூடிய 2ஆம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவானே பாக்கியஸ்தான, அவரே பாக்கியாதிபதி தான். அவருமே 9ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்போது உங்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்போவுமே கன்னி ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா அதில் கரெக்டாக பேசுவீங்க. கரெக்டாக பேசி கரெக்டாக அந்த காரியத்தை ரொம்ப அழகாக சாதிச்சுக்குவீங்க. எதிராளிகளுக்கே தெரியாது இந்த வேலையை நம்ம தான் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிற மாதிரி, அவங்க நினைக்காத அளவுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக பேசி அந்த வேலைகளை அவங்ககிட்ட வாங்கிடுவீங்க. அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். 7ஆம் அதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால கன்னி ராசிக்காரங்க இந்த டயத்தில் திருமணம் ஏற்பாடுகள் தாராளமாக பண்ணலாங்க. நல்லபடியான வாழ்க்கை துணை, உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கை துணை உங்களை தேடி வரும். எல்லாமே நல்ல சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் சேரும். சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். இந்த வாரத்தில் கன்னி ராசிக்காரங்க என்ன வழிபாடு பண்ணலாம்? ராசி அதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது அம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பு. ஒரு அம்பாள் வழிபாடு, இல்லை அப்படின்னா பெருமாள் கோவிலில் ஒரு தாயார் வழிபாடு, இதெல்லாமே பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். எடுத்துக்கிட்ட வேலைகள் ரொம்ப சிறப்பாக சுறுசுறுப்பாக எல்லாத்தையுமே தெளிவாக செஞ்சு முடிச்சிருவீங்க. இதுவரைக்கும் கன்னி ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.